சாராயம் விற்பதுல சாதனை படைப்பதுதான் திராவிட மாடலா என பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் தீபாவளி திருநாளையொட்டி 3 நாட்கள்ல மொத்தம் 789 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகளில் வர்த்தகம் நடைபெற்றிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக தெரிவிச்சிருக்காரு. கொண்டாட்டங்கள் என்றாலே மது அருந்துவதுதான் என்ற நிலைக்கு தமிழ்நாடு மக்களை திராவிட மாடல் அரசு சீரழித்து வைத்திருக்கிறது என்பதற்கு இதுதான் மிக மோசமான எடுத்துக்காட்டு என அவர் விமர்சித்திருக்கார். ஏழை குடும்பங்களை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கும் மகளிர் உரிமை தொகையை விட 7 மடங்கு அதிக தொகையை மது வணிகம் என்ற பெயர்ல ஏழை குடும்பங்களிடமிருந்து பறித்துக் கொள்கிறது என அவர் குற்றம் சாட்டியிருக்கார். தமிழ்நாட்டின் வருவாயை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முன்னேற்றுவதற்கு திமுக அரசிடம் எந்த திட்டமும் இல்லாததுனால மதுவை கொடுத்து மக்களை அழிக்கும் ஆபத்தான திட்டத்தை கட்டிக்கொண்டு அழுகிறது என அன்புமணி விமர்சித்திருக்கார். பாமக ஆதரவுடன் அடுத்து அமையவுள்ள ஆட்சியில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என அன்புமணி உறுதியளிச்சிருக்கார்.